ஆனா மே 31 திட்டக்குடி மாநாடு நடக்கல. அடுத்த கட்டமா இந்த மாநாடு நடக்குமா? அடுத்து எப்போ வரும்? இல்லை, அந்த மாநாடுக்கான ஏன்னா இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணி தான், விடுதலை சிறுத்தைகள் அப்ஜெக்ஷன் பண்ணி தான் அந்த மாநாட்டுக்கு போலீஸ் வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் அது என்ன லீகலாக என்ன ப்ரொசீடிங்ஸோ அதை பண்ணி அந்த மாநாட்டை நடத்துவோம். அடுத்து எனக்கு வந்து இன்னொரு நிகழ்ச்சி இருந்தது. அதாவது வருகின்ற ஜூன் 26 ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் காட்டுமன்னார்குடியில் இருக்கிற அவருடைய சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்துகிற நிகழ்வு ஒன்று இருக்கு. சரி, திட்டக்குடியில் என்ன சந்திக்க விரும்பாதவங்க காட்டுமன்னார்குடியில் ஐயா இளைய பெருமாள் சிலைக்கு மாலை அணிவிக்கிற போது சந்திப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிற அந்த சப்ளானையும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் தலைமையிலான தீண்டாமை ஒழிப்பு குழு இந்தியா முழுக்க ஆய்வு செய்து 25 பரிந்துரைகளை வழங்கியது. அதில் 2 தான் இது. அப்போ இந்த மக்களின் நலனுக்காக இதையெல்லாம் கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களை இன்று ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறார்களே தவிர அது பொதுநலமாக பயன்பெறவில்லை. எனவே இளைய பெருமாள் அவர்கள் ஐயா விதைத்த அந்த விதையிலிருந்து வந்திருக்கிற பலனை இன்றைக்கு திருமாவளவன் அனுபவித்து சிதம்பரத்தில் எம்பியாக இருக்கிறார். பறை ஒழிப்பு போராளி ஐயா இளைய பெருமாள் தொடங்கிய அந்த போராட்டத்தின் பலன்களை இவர் இன்றைக்கு அனுபவித்திருக்கிறார். எனவே வருகின்ற 26ஆம் தேதி ஜூன் 26 ஐயாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிற நிகழ்வில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தேன். இந்த திட்டக்குடி நிகழ்ச்சியை சட்டப்படி எதிர்கொண்டு அதை நடத்துவோம். அடுத்த நிகழ்வாக காட்டுமன்னார்குடியில் அந்த ஐயாவின் பிறந்த நாளில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறேன். அன்று அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என